இந்த நாள் ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த நாள். இந்த உயிர்த்தெழுந்த நாள்ல சுருக்கமான ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 28ஆம் அதிகாரம் 1 முதல் 6வது வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்கள். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேன மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்போது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்திருந்தான். அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழை போலவும் வெண்மையாகவும் இருந்தது. காவலர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர் போலானார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, நாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். இயேசு உயிர்த்தெழுந்தார். ஆமென். விசுவாசிங்க, இயேசு ஜீவிக்கிறார். இயேசு இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார் என்று சொல்லவங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. இயேசு இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். மரணத்தை ஜெயித்து பாதாளத்தை வென்று அகில உலகத்தைக்கும் ரட்சிப்பை பெற்று தந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவிக்கிறார், 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 ஜீவிக்கிறார். அவர் சொன்னார், மரித்தேன், சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தராகிய தேவன் சொல்லியிருக்கிறார். அவர் மரித்தது உண்மை, அவரை அடக்கம் செய்தது உண்மை, 3வது நாள் அவர் உயிரோடு கூட வந்தது உண்மை, உண்மை சத்தியம். அல்லேலூயா. சரித்திரத்தை ஆண்டவர் 2ஆக பிரித்தார். சரித்திர நாயகன் இயேசு கிறிஸ்து. தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் மாத்திரம்தான் இன்றைக்கு அவர் வைத்த அந்த இடம், அந்த கல்லறை திறக்கப்பட்டிருக்கிறது. வேறு யாருடைய கல்லறையும் திறக்கப்படல. அல்லேலூயா. ஏசப்பாவுடைய கல்லறை மட்டும் இன்றைக்கு வரைக்கும் திறந்திருக்கிறது, ஓப்பனா இருக்கு. நிறைய பேர் போய் பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க. ஏசப்பாவுடைய கல்லறை இன்னைக்கு வரைக்கும் திறந்திருக்குது. அன்றைக்கு ஒரு தேவதூதன் சொன்னார், அவர் இங்கே இல்ல, அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் இயேசு கிறிஸ்து வைத்த இடத்தை வந்து பாருங்கள், எம்டியா இருக்கு, யாருமே இல்லாங்க, ஓப்பனா இருக்கு. இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவிக்கிறார் என்பதான அந்த வார்த்தை, அந்த விசுவாசம் நமக்குள்ள தைரியத்தை கொண்டு வரும். கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நல்ல நாள்ல உயிர்த்தெழுந்த நாள் எல்லாரும் கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. எல்லா சபைகளிலே, திருச்சபைகளிலே கிறிஸ்தவர்கள் எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு சென்று உயிர்த்தெழுந்த நாளை மகிழ்ச்சியோடு கூட ஆராதனை செய்து கொண்டிருக்கிறாங்க. இந்த நல்ல நாள், அந்த உயிர்த்தெழுந்த நாள்ல நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். முதல் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்து அவர் மரித்து அவரை அடக்கம் செய்த அந்த இடத்திற்கு ஒரு சில சகோதரிகள் அதிகாலையிலே புறப்பட்டு வருகிறார்கள். அதிகாலையிலே அந்த கல்லறைக்கு சில சகோதரிகள் வருகிறார்கள். வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாள், பாருங்க, வாரத்தின் முதல் நாள் தான் இந்த நாள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வாரத்தின் முதல் நாள் தான் இந்த நாள். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவராகிய தேவன் ஆதாமை எந்த நாள்ல உருவாக்கினாரு? எந்த நாள்ல படைச்சாரு? 6வது நாள் படைச்சாரு. 6வது நாள் ஆதாமை படித்த பிறகு அடுத்த நாள் என்ன நாள்? அது ஓய்வு நாள். பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுந்த நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள்ல தான் இன்றைக்கு வரைக்கும் எல்லா கிறிஸ்தவர்களும் ஆராதனை செய்து கொண்டு வருகிறார்கள். இயேசு உயிரோடு கூட எழுந்த அந்த நாள் ஓய்வு நாளாக, பரிசுத்த நாளாக, தேவனால் நியமிக்கப்பட்ட ஒரு நாளாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதல் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாள் மற்ற மரியாளும் எங்க வராங்க? கல்லறைக்கு வராங்க. ஏன் அந்த கல்லறைக்கு வராங்க? இயேசுவை வைத்த இடத்தை பார்க்கும்படியாக அதிகாலையிலே இருட்டோடு கூட எழுந்து வருகிறார்கள். நேற்று தினத்துல கூட ஒரு சபையில 5 மணிக்கு ஆராதனை வச்சிருக்கிறாங்க. எத்தனை மணிக்கு? 5 மணிக்கு ஆராதனை சொல்லிட்டு பாஸ்டர் அனௌன்ஸ் பண்ணிருக்கிறாங்க. மக்கள் எல்லாரும் என்ன செஞ்சிருக்கிறாங்க? இன்றைக்கு காலையில உயிர்த்தெழுந்த நாள்ல 5 மணிக்கு அந்த ஆராதனை துவங்குகிறது. பாருங்கள், ஒரு சில சபைகளிலே விடிய காலத்திலே ஆராதனை வைக்கிறாங்க. காரணம் என்னவென்று சொன்னால்,
இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள் மரியாள் அங்க மற்ற சகோதரிகள் எல்லாரும் அந்த இடத்திற்கு வந்து தேவனை தேடி வந்தது போல நாமும் ஆலயத்திற்கு காலமே எழுந்து எங்க வரணும்? ஆராதனைக்கு நம்ம வர வேண்டும். அதிகாலையில் என்ன செய்யணும்? ஆண்டவரை தேடணும். நம்ம சபை ஆராதனை எத்தனை மணிக்கு? 7 மணிக்கு, 5 மணிக்கு இல்ல. பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. 5 மணிக்கு சில சபைகள்ல விடிகாலத்திலே அந்த ஆராதனையை வைத்திருக்க, அது ரொம்ப நல்லா இருக்கும். 5 மணிக்கு ஆராதனை மிக சிறப்பான ஒரு ஆராதனையா இருக்கும். ஒருவேளை நம்முடைய சபையில 5 மணிக்கு ஆராதனை எத்தனை பேர் சந்தோஷப்படுவீங்க? பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. அம்மா, ஆண்டவர் தான் நமக்கு நாளை கொடுத்தார், நம்மளை உருவாக்கினார், நம்மளை படைச்சாரு. எல்லா நாளும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. எல்லா நாளும் ஆண்டவர் நமக்கு கொடுத்தாரு. அந்த வாரத்திற்கு ஒரு நாள் 2 மணி நேரம் ஆண்டவரை ஆராதனை செய்வதற்கு நேரங்காலம் பார்க்காதபடிக்கு நம்ம என்ன செய்யணும்? ஆவலோடு உற்சாகத்தோடு என்ன செய்யணும்? ஏசப்பாவை தேடி நம்ம வர வேண்டும். சகோதரிமார்கள் தான் வந்து கடைசி வரைக்கும் இயேசுவுக்கு உண்மையா இருந்தாங்க. எல்லா சபைகளிலே சகோதரிகள் தான் அதிகமா இருப்பாங்க. நீங்க ஒன்னும் எடுத்து பாருங்க. எல்லா சபைகளிலே யார் எங்க அதிகமா இருப்பாங்க? சகோதரிமார்கள் தான் அதிகமா இருப்பாங்க. ஆனா பெருமாள் நகர்ல கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் சகோதரர்கள் இங்க கொஞ்சம் அதிகமா இருக்கிறாங்க. அதற்காக ஆண்டவரை நானு ஸ்தோத்தரிக்கிறேன். மற்ற சபையெல்லாம் பாத்தீங்கன்னா சகோதரிகளுக்கு வந்து ரொம்ப அதிகமான ஒரு நம்பிக்கை சகோதரர்கள் உள்ள இருக்கும், ஆனா வெளிப்படுத்த முடியாது. அதுக்கு பிறகு இந்த சகோதரிகளுக்கு விசேஷமா ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? இந்த சகோதரிகள் தான் ஆண்டவருடைய ஊழியத்துல பேக் போனா இருந்திருக்கிறாங்க. பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கே பார்த்தாலும் பெண்களுக்கு ஆண்டவர் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்ததே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பெண்களுக்கு அவ்வளவு மரியாதை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பெண்களுக்கு ஊழியத்திற்கு இடத்தையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவங்களுக்கு ஒரு சிறப்பை தேவன் கொடுத்திருக்கிறார். எந்த பெண்களையும் அவர் கனவீனம் பண்ணது கிடையாது. கனவீனமாக இருந்த பெண்களை ஆண்டவர் உயர்த்தி வைத்திருக்கிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பெண்கள் தான் அதிகாலையில இருட்டோடு கூட எழுந்து ஆண்டவரை தேடி வராங்க. எல்லா வீட்டிலையும் பெண்கள் தான் என்ன செய்வாங்க? காலமே எழுந்திருந்து எல்லா வேலைகளையும் செய்வாங்க. அவங்க சமைக்கிற வேலை, ஜெபிக்கிற வேலை, ஆயத்தம் செய்கிற வேலை, எல்லா காரியமும் யார் தான் செய்வாங்க? பெண்களுக்கு. அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய சகோதரிகளாக நீங்கள் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். எப்படி இந்த பெண்கள் எல்லாரும் கூட்டமாக அதிகாலையிலே இருட்டோடு கூட எழுந்து ஆண்டவரை தேடி இந்த கல்லறைக்கு வராங்க. வேற எங்கன்னா போனா கூட பிரச்சனை இல்லை. எங்க போறாங்க? கல்லறைக்கு. சுடுகாட்டுக்கு போவீங்களா? காலையில எழுந்து போக முடியாது. ஆனா பெண்களுக்கு பாருங்க, இயேசுவின் மேல் இருந்த அந்த நன்றி உணர்வு, அந்த அன்பு, அந்த பாசம், அந்த விசுவாசம், ஆண்டவரோடு கூட அவங்க வைத்திருந்த அளவு கடந்த அந்த அன்பின் நிமித்தம் அவங்க என்ன செய்யறாங்க? சுடுகாடை பார்க்கல, இருட்டை பார்க்கல, எந்த ஒரு ஆண் துணையும் இல்லை, அதையும் பார்க்கல, ஆண்கள் துணை கூட கிடையாது. ஆனாலும் கூட அவர்கள் என்ன செய்யறாங்க? கூட்டமாக அந்த தேவனை தேடி வருகிறார்கள். கர்மையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை தேடுகிறதான ஒரு அனுபவம் இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் அன்பு. தேவன் இருக்கிற இடத்துல நாம ஓட வேண்டும், பிரயாசப்பட வேண்டும், கர்த்தரை தேடி வர வேண்டும் என்று சொல்லி இந்த பெண்கள் கூட்டம் எல்லாரும் ஆண்டவரை தேடி வருகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமும் ஆண்டவரை தேடுகிற விஷயத்திலே முழு கவனத்தையும் செலுத்தி ஒரு மனமாய் ஒற்றுமையாக நாம் செயல்பட வேண்டும். எல்லா சகோதரிகளுக்கு சொல்ற, ஒற்றுமையை காத்துக் கொள்ளுங்கள். எல்லாம் ஒரு மனமாக இருங்கள், ஐக்கியமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள், ஆண்டவர் மேல விசுவாசமாக இருங்கள். ஆண்டவர் நமக்கு செய்த ஏராளமான நன்மைகளை நினைத்து அவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவருக்கு துதி செலுத்துங்கள். ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக அவரோடு கூட நாம் காலம் முழுவதும் அன்புள்ள சகோதரிகளாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார் அல்லவா? கர்த்தர் செய்த நன்மைகள் ஒரு நாளும் மறக்க கூடாது. இயேசுவை சிலுவையில் அறைந்து விட்டார்கள், இயேசு மரித்து விட்டார். அதோடு அவங்க வேலை பின்வாங்கி அவங்க போகல. சீஷர்கள் ஒன்னா பின்வாங்கி போயிட்டாங்க. பெண்கள் என்ன செய்யல? பின்வாங்கி அவங்க போகவே இல்லை. கடைசி வரைக்கும் நன்றி உள்ளவர்களாக இருந்தாங்க, ஆண்டவர் மேல அன்புள்ளவர்களாக இருந்தாங்க. அந்த பெண்கள் நிமித்தம் தான் இன்றைக்கு எழுப்புதலே வருகிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பெண்கள் நிமித்தம் தான் தேசத்துல ஒரு பெரிய மாற்றங்களை கர்த்தர் கொண்டு வர போகிறார்.
அதிகமாக ஜெபிக்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா பெண்கள் தான் அதிகமாக ஜெபம் பண்றாங்க. சகோதரர்கள் ஏமால கோச்சிக்காதீங்க. அல்லேலூயா. பெண்கள் தான் அதிகமாக என்ன செய்யறாங்க? ஜெபிக்கிறார்கள். பெண்கள் தான் அதிகமாக ஊழியம் செய்கிறார்கள். பெண்கள் தான் அதிகமாக கர்த்தருக்காக கிரயம் செலுத்துகிறார்கள். பெண்கள் தான் அதிக நேரங்களை கர்த்தருக்காக கொடுக்கிறார்கள். ஆண்டவருக்காக செய்யக்கூடிய காரியங்கள் பெண்கள் மூலமாக தான் இன்றைக்கு வருகிறது. சபைகளிலே கூட பாத்தீங்கன்னா எந்த கூட்டம் வைத்தாலும் பெண்கள் தான் இருப்பாங்க. உபவாச கூட்டமா பெண்கள், எழுப்புதல் கூட்டமா பெண்கள், இன்றைக்கு ஆராதனையா பெண்கள், எந்த ஒரு வேலையா பெண்கள், பாஸ்டருக்கு உதவி செய்யறதா பெண்கள், எல்லா ஊழியங்களிலே அதிகமாக செய்யக்கூடியவர்கள் பெண்கள். அதுவும் உங்களுடைய அனுமதி கொண்டு. ஆகவே ஆண்களுடைய அந்த அனுமதியை கொண்டு பெண்கள் இன்றைக்கு அந்த காலத்திலே பெண்கள் வீட்டை விட்டு இயேசுவுக்கு பின்னாடி வந்து ஊழியம் செய்கிறார்கள்னா அந்த ஆண்கள் வந்து நல்லவர்களா இருந்ததுனால தான் அனுப்பி வைத்தாங்க. அல்லேலூயா. அந்த ஆண்கள் எப்படிப்பட்டவர்கள்? ரொம்ப நல்லவர்களாக இருந்ததுனால, தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக இருந்ததுனால, தெய்வீக அந்த தன்மையை அவர்கள் பெற்றுக்கொண்டவர்களாக இருந்தபடினால், தெய்வீக சிந்தை உடையவர்களாக இருந்தபடினால்தான் பெண்களை சபைகளுக்கும் வெளி ஊழியங்களுக்கும் ஆண்கள் அனுப்பி வைத்தார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை அனுப்பி வைத்தது மாத்திரம் அவர்களை சேரும், ஆனால் செய்த காரியங்களை இவர்களை சேரும். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்கள், அடுத்த வேத வசனத்திலே அவங்க அதிகாலையிலே அந்த இருட்டோடு கூட அந்த கல்லறைக்கு ஓடி வருகிறார்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு இந்த பெண்கள், நீங்கள் அதிகமாக ஆண்டவருடைய ஊழியத்திலே கவனம் செலுத்துங்கள். இயேசுவுக்காக எதாகிலும் செய்யுங்கள். இயேசுவின் நிமித்தம் ஆண்டவருக்காக நீங்க எதெல்லாம் செய்கிறீர்களோ அதெல்லாம் உங்களுக்கு பலவிதமான ஆசீர்வாதங்கள் உங்களை வந்து சேரும். 2வது வசனத்திலே பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்தார். அல்லேலூயா. பாருங்கள், கர்த்தருடைய தூதன் அங்க வராரு. தேவ தூதன் அங்க வராரு. தேவ தூதர்களுக்கு என்று ஒரு வேலையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நமக்காக தூதர்களை ஆண்டவர் நான் கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நீங்க போக வேண்டிய பாதை அறியும்படியாக, நீங்க போய் சேர வேண்டிய இடத்திற்கு உங்களை சேர்க்கும்படியாக தூதர்களை கர்த்தர் அனுப்பி வைத்திருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு ஒரு தூதனை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு தூதர்களை கர்த்தர் நிச்சயமாக வைத்திருக்கிறார். யாராயிருந்தாலும் சரி, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தூதர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். எதற்காக தெரியுமா? எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்யும்படி. எந்த நேரத்துல நீங்க நினைக்காதீங்க எனக்கு யாருமே இல்ல, பாஸ்டர் ஐயா எனக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் இல்ல, எங்க வீட்டுக்காரு கூட எங்ககிட்ட இல்ல, என் பிள்ளைங்க கூட இல்ல, நான் வந்து தனிமையில் இருக்கிறேன், யார் எனக்கு உதவி செய்வாங்க எனக்கு தெரியல. ஒன்னும் கவலைப்படாதீங்க அம்மா. நாம் ஒருபோதும் தனிமையாக இருக்கவே இல்லை. நாம் எல்லா நேரத்திலையும் வேலை பார்க்கிற இடத்துல, போக வேண்டிய இடங்களிலே, செய்ய வேண்டிய வேலையில பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் தம்முடைய தூதர்களை நமக்கு வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தூதன் இருக்கிறார். ஒவ்வொரு தூதன் இருக்கிறபடினால்தான் இன்னைக்கு நம்ம சௌகரியமாக இருக்கிறோம், பாதுகாப்பா இருக்கிறோம், சுகமாக இருக்கிறோம், ஆரோக்கியமாக இருக்கிறோம். இல்லை என்று சொன்னால், தேவ தூதன் மாத்திரம் இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ விதத்தை தடுமாறி கீழே விழுந்திருப்போம். நம்ம விடாதபடிக்கு நம்மை பாதுகாத்தவர் நம்முடைய தூதர்கள். ஆமென். கர்த்தர் அனுப்பி வைத்திருக்கிறார். கர்த்தருடைய தூதன் எந்த ரூபத்திலேயாவது வருவார். யார் மூலமாக வருவார்? உனக்கு உதவி செய்வதற்கு வருவார். அவங்கெல்லாம் யார் தெரியுமா? தேவனால் அனுப்பப்பட்ட தூதர்கள். எந்த ரூபத்துல வருவாங்கன்னு உனக்கே தெரியாது. அல்லேலூயா. நமக்கே தெரியாது. தூதர்கள் வந்து என்ன செய்வாங்க? நமக்கு உதவி செய்வாங்க. எந்த விதத்திலேயாவது உதவி செய்வாங்க. சரீர பிரகாரமாக இருக்கலாம், பண விஷயங்களில் இருக்கலாம், பொருளாதார விஷயங்களில் இருக்கலாம், கர்த்தருடைய பிள்ளை ஆவிக்குரிய வாழ்க்கையில காணப்படலாம். எந்த விதத்திலையும் தம்முடைய தூதர்களை உங்களுக்காக தேவன் அனுப்பி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. உனக்காக பரிந்து பேச வேண்டுமா? உனக்காக யுத்தம் செய்ய வேண்டுமா? உங்களுக்காக எல்லா காரியத்தையும் ஆயத்தப்படுத்த வேண்டுமா? தூதர்கள் இருக்கிறாங்க. தேவ தூதர்களுக்கு கட்டளையிட வேண்டும். நம்ம தூதர்களுக்கு கட்டளையிட வேண்டும். ஆண்டவர் நமக்காகவே அனுப்பி வைத்திருக்கிறார். வானத்திலிருந்து கர்த்தருடைய தூதன் வந்து இறங்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அவங்களுக்கு என்ன செய்தாராம்? வாசலில் இருந்த கல்லை புரட்டினார். இவங்க வந்தாங்க, ஐயோ கல் அடைக்கப்பட்டிருக்கிறது, நமக்காக யார் திறப்பாங்க? இந்த கல்லு நமக்காக யார் செய்வாங்க? சில நேரங்களிலே சில காரியங்கள் வந்து நம்மளால செய்ய முடியாது. அது உண்மை, எல்லாரும் ஒத்துக்கொள்ள வேண்டும். சில பெண்களுக்கு வந்து இந்த காரியங்களால முடிக்க முடியலையே, இந்த விஷயம் எங்களுடைய திறமைக்கு மேல இருக்கு, எங்களுடைய பலத்திற்கு மிஞ்சின பலமாக இருக்கிறது, எங்களுடைய அறிவுக்கும் சாமர்த்தியத்துக்கும் அது பெரிதாக இருக்கிறது. சில பிரச்சனைகள் சின்னதா இருக்கும்,
சில பிரச்சனைகள் வந்து பெரிதா இருக்கும். பெரிய கல்லு வந்து பெரிய கல்லு, அது அடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கல்லு வந்து இந்த சகோதரிகளால் என்ன செய்ய முடியாது, போய் அந்த கல்லை உருட்டி அங்க தள்ளவே முடியாது. ஏன்னா இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்தா கூட அது முடியாது. சில வேளை நம்முடைய பிரச்சனைகள் வந்து அதிகமா இருக்கும், பெருசா இருக்கும். அப்படிப்பட்ட பிரச்சனைகள் எங்களுக்காக ஆண்டவர் யார் செய்வாங்க அப்படின்னா, அதுக்காக தான் தூதர்களை கர்த்தர் அனுப்புகிறார். இந்த தூதர்கள் வந்துதான் நமக்கு உதவி செய்வாங்க. உதவி செய்வதற்காக தான் வந்திருக்கிறாங்க. இவங்க வேலை என்ன தெரியுமா, நமக்கு எதிராக இருக்கிற தடைக்கல் இருக்கு, அந்த தடைக்கல்லை அவங்க நீக்கி போடும்படியாக தான் அவங்க வந்திருக்கிறாங்க என்பதை மறந்துடாதீங்க. உங்களுடைய வாழ்க்கையில எதெல்லாம் தடைக்கல்லா இருக்குது, எந்தெந்த பிரச்சனைகள் உங்களால முன்னேறி செல்ல முடியவில்லை, நம்ம வந்து அப்படியே நின்று கொண்டிருக்கிறோம், யோசனை பண்ணி கொண்டிருக்கிறோம், சிந்தனை பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக யார் இந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பாங்க, எங்க குடும்பத்திலே இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது, எங்களுக்காக இது யார் செய்வாங்க, அடைக்கப்பட்டிருக்கிற வாசல் எங்களுக்காக யார் திறப்பாங்க அப்படின்னு சில வேளை நாம யோசிப்பது உண்டு. கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்காக நம்முடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக தேவ தூதனை கர்த்தர் அனுப்புவார். ஆமென், அல்லேலூயா. நிச்சயமாக அனுப்புவார். பயப்படாதீங்க, கலங்காதீங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எந்தெந்த பிரச்சனைகள் ஊடாய் நீங்கள் கடந்து போகிறீர்கள் என்பதை கர்த்தருக்கு தெரியும். யோர்தானை போல பிரச்சனைகள் வரலாம், செங்கடலை போல பிரச்சனைகள் வரலாம், ஏதோ தடைக்கற்கள் வரலாம். எப்படிப்பட்ட தடைக்கல்லா வந்தாலும் அந்த தடைக்கல்லை நீக்கி போடுகிறவர் கர்த்தர். தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் உங்களுக்கு முன்னே போகிறார், உங்களுக்கு முன்னே இருக்கிறார். தடையை பற்றி நீங்க கவலைப்படாதீங்க, பிரச்சனைகளை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க, உபத்திரவங்களை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க, பிரச்சனைகளை கண்டு நீங்க சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஏற்ற காலத்திலே அந்த தடை கல்லை கர்த்தர் நீக்கப்படுவார். உன் வாழ்க்கையிலே அந்த தடைக்கல் என்ன கல்லா இருக்கிறது, எது உனக்கு தடையா இருக்கிறது? சரீரத்திலே ஏதாவது தடையா இருக்கா, வாழ்க்கையில தடைகள் இருக்கா, குடும்பத்திலே தடைகள் இருக்கா, பிள்ளைகள் எதிரான தடைகள் இருக்கா, கணவருக்கு எதிராக தடைகள் இருக்கா, மனைவிக்கு எதிராக தடைகள் இருக்கா, ஊழியத்திற்கு எதிராக தடை இருக்கா? கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லா தடைகளை கர்த்தர் நீக்கி உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொண்டு வந்து அவர் உங்களுக்கு முன்பாக நிறுத்துவார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா. உங்களுக்கு வேண்டியதை கர்த்தர் செய்வார், கவலைப்படாதீங்க. உங்களுக்கு வேண்டியதை கர்த்தர் செய்வார். அவர்தான் உயிர் தெழுந்த இயேசு, ஜீவிக்கிறார் இயேசு. இயேசு ஜீவிக்கிறார், இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். அவர் உன் பிரச்சனைகளை நீக்கி போடுவார். உன் தடைக்கல்லை ஆண்டவர் எடுத்து போட அவர் வல்லவராக இருக்கிறார். மகளே, மகனே, ஆண்டவர் மேல் விசுவாசமாக வையுங்கள். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பாருங்க, அவர் என்ன செய்தாரா, வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளினார். அவர் புரட்டி தள்ளுவார். ஹல்லேலூயா. அவர் எல்லா பிரச்சனையும் புரட்டி தள்ளுவார். எல்லா விதமான காரியங்களையும் ஆண்டவர் புரட்டி தள்ளுவார். நீங்க பார்த்துனே இருப்பீங்க, உங்களுக்கு பார்க்கும் போது அதிசயங்கள் நடக்கும், நீங்க பார்த்து கொண்டே இருக்கும் போது அற்புதங்கள் நடக்கும். கர்த்தர் உங்களை அதிசயங்களை காண பண்ணுவார், அற்புதங்களை கர்த்தர் காண பண்ணுவார். உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கும் என்பதை நீங்கள் மறந்துடாதீங்க. கர்த்தரே வல்லமை உள்ள கர்த்தர். ஆமென். பாருங்கள், அவனுடைய ரூபம் மின்னலை போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழையை போலும் வெண்மையாக இருந்தது. அவர்தான் தேவனால் அனுப்பப்பட்ட தேவ தூதர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவ்வளவு ஆச்சரியமான ஒரு காரியம் பாருங்க. யாருக்கும் சம்பவிக்க முடியாத ஒரு காரியம் அல்லவா இது? யாருக்கும் செய்ய முடியாத ஒரு பெரிய அற்புதம் அல்லவா இது? தேவ தூதன் வந்து நமக்காக அவர் செய்து மின்னலை போல அவர் வந்தாரா? எப்படி வந்தாரு? மின்னலை போல. கண் சிமிட்ட நேரம் மின்னலை போல சில காரியங்கள் வரும். மின்னலை போல வருவாரு. நடக்காத காரியங்களா அதி சீக்கிரத்துல நடக்கும். மின்னலை போல அந்த வேகம், அவருடைய வேகத்தை குறித்து எழுதப்பட்ட மின்னலை போல வேகம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அவர் செய்ய நினைத்தார்னா அவ்வளவு பெரிய காரியங்களை செய்வார். மின்னலை போல வரும். அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையை போல வெண்மையாக. இதெல்லாம் பார்க்கும் போது, யோசனை பண்ணிக்கும் போது பெரிய அதிசயங்க, ஆச்சரியமா இருக்கிறது. அடுத்த வசனம், 4வது வசனத்திலே வாசித்து பாருங்கள். காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போல. பாருங்க, நம்ம பாக்குறோம், அவங்க சகோதரிகள் பாக்குறாங்க, அவங்களுக்கு பயம் வரல, ஆச்சரியம் வந்தது. இதெல்லாம் ஆச்சரியமாக பார்த்தாங்க.
ஆனா காவலர்கள் இருக்கிறாங்க, பலசாலைகள் அங்க இருக்கிறாங்க. அந்த காவலர்கள் வந்து அரசாங்கத்தினாலே வைக்கப்பட்ட காவலர்கள். ஒருவேளை சீடர்கள் வந்து இயேசுடைய சரீரத்தை வைக்கப்பட்ட இடத்திற்கு வந்து கல்லை புரட்டி தள்ளி சீடர்கள், இந்த 12 சீடர்கள் இருக்கிறாங்களா, அவங்க வந்து என்ன செய்வாங்க, இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்றதுக்காக, இயேசுவின் சரீரத்தை பாதுகாப்பதற்காக பலசாலிகளை கொண்டு வந்து காவல் பண்ணி வைத்தாங்க. பலசாலிகளை கொண்டு வந்து அரசாங்கத்தினால் நியமிக்கப்பட்ட காவலர்கள். இவர்கள் என்ன செய்தார்கள், இரவும் பகலும் அந்த இடத்திலே காவல் காத்து கொண்டிருக்கிறாங்க. இது ஒரு பெரிய பிரச்சனை. அல்லேலூயா. இதையும் கடந்து போக வேண்டும், இதையும் கடந்து போக வேண்டும். சில வேளையில் அரசாங்கத்தினால் நமக்கு பிரச்சனைகள் வரலாம். நாம் எதிர்பார்க்காத பிரச்சனைகள் எங்கிருந்து வரும், நமக்கு அரசாங்கத்தினாலே வரும், தலைவர்கள் மூலமாக வரும், கர்த்தருடைய பிள்ளைகள் அரசியல்வாதிகள் மூலமாக நமக்கு பிரச்சனைகள் வரலாம். நாம் எதிர்பார்க்க முடியாத சில இடங்களில் நமக்கு பிரச்சனைகள் கொடுக்க வருவார்கள். சில மனிதர்கள் வருவாங்க, இங்க அதிகாரத்தை பெற்றவர்கள் நமக்கு எதிராக வருவாங்க, உலக அதிகாரத்தை உடையவர்கள் நமக்கு எதிராக செயல்படுவாங்க, சபைக்கு எதிராக செயல்படுவாங்க, ஊழியக்காரருக்கு எதிராக செயல்படுவாங்க, விசுவாசிகளுக்கு எதிராக செயல்படுவாங்க, ஊழியத்திற்கும் எதிராக செயல்படுவாங்க. இவங்கெல்லாம் யாருன்னா அரசாங்கத்தினால அதிகாரிகளால் நியமிக்கப்பட்டவர்கள். அதிகாரிகள் மூலமாக நமக்கு பிரச்சனைகள் கொடுக்கத்தக்கதாக சில தொந்தரவுகள் கொடுக்க அவங்க வருவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல என்று சொல்லி. அல்லேலூயா. அவங்க நினைக்கிற அந்த நினைவுகள், அவங்களுடைய யோசனைகள் ஒன்றும் செல்லுபடி ஆகாது. அல்லேலூயா. ஒன்றும் மாய்க்காமல் போயிடும். மனிதர்களாகிய அவர்கள் அரசாங்கமே அப்படி யோசிக்கப்படும் போது, நம்முடைய தேவன் அரசாங்கத்தை படைத்தவர் அவர். அல்லேலூயா. அதிகாரிகளுக்கெல்லாம் இயேசு, ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா இயேசு. எல்லாவற்றுக்கும் மேலான நாமம் படைத்த நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் வந்து மின்னலை போல வந்தாரு, மின்னலை போல வராரு. ஷாக் அடிக்கும். அல்லேலூயா. அவங்க அந்த கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி காவலர்கள் அவனுக்கு பயந்ததினாலே, பயம் வந்துச்சு பாருங்க. அல்லேலூயா. ஒரு தூதனை கண்டு அரசாங்கம் பயப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. பயப்படுவாங்க, நீங்க பயப்படாதீங்க. பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போல ஆனார்கள். எப்படி போயிட்டாங்க? இப்போ எப்படி ஆயிட்டாங்கம்மா? அவங்க உயிரோடு தான் இருக்கிறாங்க, ஆனா எப்படி ஆயிட்டாங்க? சத்தம். நல்ல பலசாலி, வாட்டம் சாட்டமாக இருந்தாங்க. கை காலில் அவ்வளவு வல்லமை பெற்றவர்கள், நல்ல உயரமாக இருப்பாங்க. பட்டயத்தை ஈட்டியும் கைகளிலே சுமந்து கேடகத்தை பிடித்துக் கொண்டிருப்பாங்க. அவங்க என்ன ஆச்சுன்னா, அவ்வளவு பெரிய பலசாலிகள் தேவ தூதனுடைய வேகத்தையும் மின்னலையும் வெளிச்சத்தையும் பார்த்து பயந்து திடுக்கிட்டு அவர்கள் கீழே விழுந்து செத்தவர்கள் போல மாறிட்டாங்க. செத்தவங்க எப்படி இருப்பாங்க? அப்படியே மூச்சு பேச்சு இல்லாம அவங்களால குரல் கொடுக்கவே முடியாது, அவங்களால பேசவே முடியாது, கை அசைக்கவே முடியாது, கால் அசைக்கவே முடியாது, பட்டயத்தை கூட எடுக்க முடியாது, ஈட்டி எடுக்க முடியாது, கேடகத்தை எடுக்க முடியாது, நமக்கு எதிராக செயல்படவே முடியாது, கிறிஸ்துவத்துக்கு எதிராக செயல்படவே முடியாது, கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கும் விசுவாசிகளுக்கு எதிராக செயல்படவே முடியாது. ஆனால் அவங்க வந்த நோக்கம் தீமை செய்ய முடியாக தான் நிறுத்தப்பட்டார்கள். ஆனால் அவங்களால தீமை செய்யவே முடியாது. சொல்லுங்க. அல்லேலூயா. அவங்க கெடுதல் செய்ய முடியாக தான் நிறுத்தப்பட்டாங்க. ஆனா உங்களுக்கு யாரும் கெடுதல் செய்யவே முடியாது, தீமை செய்யவே முடியாது. எதிராக பேசும்படியாக தான் வந்தாங்க, ஆனா பேசவே முடியாது. அல்லேலூயா. உங்களுக்கு எதிராக பேச வந்தாங்க, உங்களுக்கு எதிராக செயல்பட வந்தாங்க, உங்களுக்கு எதிராக தீங்கு செய்யபடியா வந்தாங்க. ஆனா அவங்க நோக்கம், அவங்க எண்ணம் ஒண்ணுமே வாய்க்காமற் போகும். அல்லேலூயா. கையை பிடிப்பீங்க, கையை தூக்குனா, கையை விட்டீங்கன்னா அப்படி தொப்புன்னு கீழே விழுந்துரும், காலை தூக்குனா கீழே விழுந்துரும். ஏன்னா அவங்க உயிர் மாத்திரம் தான் இருக்கு தவிர, ஆனா எதுவுமே செயல்படாது. சில வேளையில வந்து நமக்கு எதிராக செயல்படக்கூடியவங்க செத்தவர்கள் போல ஆயிடுவாங்க. எதுவும் பேச மாட்டீங்களே, எதையும் செயல்பட மாட்டீங்களே, என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பேச்சு மூச்சு இல்ல, அமைதி, பின் டிராப் சைலண்ட், ஒன்றுமே இல்ல. நாயாவது கொலைக்கும். அல்லேலூயா. நாயாவது என்ன செய்யும்? கொலைக்கும். இவங்களால என்ன செய்ய முடியாது? கொலைக்கவும் முடியாது, பேசவும் முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல
செத்தவர்கள் போல மாறினார்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு எதிராக செயல்படுகிறவர்கள், உங்களுக்கு எதிராக எழும்புகிறவர்கள், உங்களுக்கு எதிராக தீமை செய்ய நினைத்தவர்கள், ஒரு நாள் வரும் உங்களுக்கு முன்பாக செத்தவர்கள் போல விழுந்து கிடப்பாங்க, செத்தவர்கள் போல இருப்பாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் சொல்ல போனா தெரியுமா, கோமா ஸ்டேஜ். அல்லேலூயா. என்ன ஸ்டேஜ்? அவங்க கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. உயிர் மாத்திரம் தான் இருக்கும். ஆனால் அந்த கோமா ஸ்டேஜ்ல இருக்கக்கூடியவங்களுக்கு டாக்டர் என்ன தெரியுமா வந்து சொல்லுவாரு, இவங்களுக்கு என்ன கொலை செய்யணும்? அவங்கள கருணை கொலை. அல்லேலூயா, அல்லேலூயா. இவங்களால எந்த பிரயோஜனம் இல்ல, இவங்களால எந்த பிரயோஜனம் இல்ல, எதுவுமே செயல்படவே முடியாது. எல்லா உறுப்புகளும் செயலிழந்திருக்கிறது. கடைசியாக நீதிமன்றத்திலிருந்து உத்தரவு, அவருக்கு கருணை கொலை செய்யுங்கள் என்று சொல்லி. இவர்களுக்கு என்ன கொலை செய்யணும்? கருணை கொலை தான் செய்ய வேண்டும். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போவோம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போவோம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது தம்முடைய ஊழியக்காரன் கர்த்தருடைய தம்முடைய விசுவாசிகளுடைய ஒரு சுதந்திரமாக இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனவே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, எதை கண்டு நீங்கள் என்ன செய்யாதீங்க, பயப்படாதிருங்க. எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். நீங்கள் முன்னோக்கி செல்லுங்கள், முன்னேறி செல்லுங்கள். செய்ய வேண்டியதை கர்த்தருடைய காரியங்களை செய்து கொண்டே இருங்கள். உங்க பிரச்சனைகள் எல்லாம் இயேசு பார்த்துக் கொள்ளுவார். உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். உங்களுக்காக பேசுகிற ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். மறவாதிருங்கள், விசுவாசமாய் இருங்கள், கர்த்தர் பெரியவர். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி 5ஆம் வசனம், நீங்கள் பயப்படாதிருங்கள். என்ன சொன்னாரு? பயப்படாதீர்கள். இதெல்லாம் நடந்துச்சு, நீங்க பார்த்து பயந்துடாதீங்க. அல்லேலூயா. சிலதெல்லாம் உலகத்துல நடக்கும், சில விஷயங்கள்லாம் உலகத்துல நடக்க போகுது. பயங்கரமான காரியங்கள் நடக்கும். கொள்ளை நோய் வந்துச்சு, விசுவாசிக்கு முதல் கொண்டு ஊழியக்காரர் முதல் கொண்டு பயந்துட்டாங்க. சில பிரச்சனைகள் வரும், ஆனா நீங்க பயப்படக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சில பிரச்சனைகள் உலகத்துல வரும், சில பிரச்சனைகள் சபைக்குள்ளே வரும், ஆனா பயப்படக்கூடாது. பயப்படக்கூடாது. உங்க வீட்டுல சில பிரச்சனைகள் வரலாம், உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எதுவுமே நடக்காது, எதுவுமே உங்களுக்கு ஆகாது, எந்த தீமையும் வராது. ஆண்டவர் சொன்னாரு, அவங்களுக்கு நடக்கும், நீங்க பாப்பீங்க, ஆனா பயப்படாதீங்க. தேசத்துல தீமைகள் வரும், தேசத்திலே பலவிதமான யுத்தங்கள் வரும், கொள்ளை நோய்கள் வரும், பலவிதமான சேதங்கள் உலகத்திலே வரும், ஆபத்துக்கள் வரும் ஜனங்களுக்கு. இதெல்லாம் கண்டு நீங்க சோர்ந்து போயிடாதீங்க, நீங்க பயப்படாதீங்க. ஆனா நடக்கிற காரியங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் நடக்கும். இதெல்லாம் யார் செய்யறதுன்னா கர்த்தர் செய்வார். நீங்க அதை பார்த்துட்டு சோர்ந்து போயிடக்கூடாது, பயப்படக்கூடாது. உங்களுக்கு எதுவும் நடக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு எதுவும் நடக்காது. நீங்க நல்லா இருப்பீங்க, உங்க குடும்பம், உங்க கணவன், உங்க பிள்ளைங்க எல்லாம் சுகமா இருப்பீங்க, பாதுகாப்பா இருப்பீங்க. ஆனா மற்றவங்களுக்கு நடக்கும் போது நீங்கள் பார்த்து பயப்படக்கூடாது. அதுதான் இவங்க பார்த்தாங்க, பெண்கள் எல்லாம் பார்த்தாங்க, என்னதான் நடக்குது, பயமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. தேவதூதன் சொன்னாரு, இதெல்லாம் பார்த்து நீங்க பயப்படக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பயப்படவே கூடாது என்று கர்த்தர். சிலுவையிலே அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். எனக்கு தெரியும், நீங்க உங்களுடைய நோக்கங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார், உங்கள் சிந்தனைகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார், உங்களுடைய இருதயத்துடைய விருப்பங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர் உங்கள் விருப்பத்தை செய்வதற்காக தான் வந்திருக்கிறார். உங்கள் ஜெபத்தை கேட்கிறதுக்காக தான் ஆண்டவர் அனுப்பப்பட்டிருக்கிறார். தேவ தூதர்கள் வந்திருக்கிறாங்க. ஒண்ணு கவலைப்படாதீங்க, உங்களுடைய விருப்பத்தின்படி கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவங்களுக்கு சொல்லப்பட்ட வாக்கு தத்தம், அவர் எங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். இயேசு சொன்னதை அங்க நினைவுக்கு படுத்தப்படுகிறார். இயேசு உங்களுக்கு என்ன சொன்னாரு? நான் உயிர்த்தெழுவேன், பாவிகளால் ஒப்பு கொடுக்கப்படுவேன், நான் சிலுவையில் அறையப்படுவேன், நான் மரிப்பேன், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்திருப்பேன் என்று சொன்னார் அல்லவா? அதை செய்து முடித்தார். கர்த்தர் சொன்னதை செய்கிறவர். அல்லேலூயா. இயேசு எப்படிப்பட்டவர்? சொன்னதை செய்கிறவர். வாக்கு தத்தம் பண்ணின தேவன் உண்மை உள்ளவர். வாக்கு தத்தம் பண்ணினதை உண்மை உள்ள தேவன் சொன்னார் அல்லவா? உங்களுக்கு எவ்வளவு காரியத்தை சொல்லி இருக்கிறார் ஆண்டவர். நம்முடைய வாழ்க்கையில தேவன் எத்தனையோ காரியங்களை சொல்லி இருக்கிறார். அன்பு தகப்பன்மார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில எதெல்லாம் கர்த்தர் சொன்னாரோ அதெல்லாம் நினைவு கூறுங்கள். உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தங்களை நிச்சயமாகவே நிறைவேற்றி முடிப்பார். ஆமென். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனுமாகிய கர்த்தர் உனக்கு அவர் சொன்னதை செய்யும் அளவும் அவர் உங்களை கைவிடவே மாட்டார், உங்களை விட்டு விலகவே மாட்டார். எதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு செய்வேன் என்று சொன்னாரோ அதெல்லாம் ஒன்றும் கால தாமதம் ஆகாது, அவர் செய்து முடிப்பார், செய்வார். ஆமென். பொறுத்திருந்து பாருங்கள்.
அமர்ந்திருந்து பாருங்கள். கர்த்தர் சொன்னதை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். என்னெல்லாம் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரோ அதெல்லாம் அடுக்கடுக்காக இருக்கலாம். ஆண்டவரே இன்னும் நிறைவேறலையே, இன்னும் நிறைவேறல, பொறுமையாய் காத்திருங்கள். கர்த்தர் செய்து முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, அடுத்த ஒரு வசனம் 7ஆம் வசனத்தில் சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். பாருங்க, சொல்லும்படியான வாக்குத்தத்தம் யாருக்கு கிடைத்தது? பெண்களுக்கு தான் கிடைத்தது. பெண்களுக்கு தான் அந்த வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டாங்க. நற்செய்தி அறிவிக்கும்படியாக பெண்களுக்கு ஒரு வார்த்தையை தேவன் தந்திருக்கிறார். ஒரு தரிசனத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். ஒரு ஊழியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். பெண்களும் போய் ஆண்டவருடைய நற்செய்தியை சொல்ல வேண்டும் என்று அன்றைக்கே ஆண்டவர் நியமித்திருக்கிறார். அது புதிதல்ல. பெண்கள் ஊழியம் செய்யக்கூடாது என்று சொல்லி எங்குமே சொல்லப்படல. பெண்கள் ஊழியம் செய்தாதான் எடுப்புதல் வரும். இயேசுவே அனுப்பினார் பெண்களை ஊழியத்திற்காக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பெண்களாகிய நீங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய நற்செய்தியை போய் சொல்லணும். நற்செய்தி அறிவிக்க வேண்டும். எல்லாருக்கும் இந்த சுக செய்தியை சொல்ல வேண்டும். உலகத்திற்கு நற்செய்தியை சொல்ல வேண்டும். உங்களுடைய இனத்திற்கு நற்செய்தியை சொல்ல வேண்டும். உங்கள் ஜனங்களுக்கு போய் நற்செய்தியை சொல்ல வேண்டும். ஆண்டவரை பற்றி போய் நீ சொல்ல வேண்டும். வாக்குத்தத்தங்களை போய் அவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அந்த அதிகாரத்தை ஆண்டவர் உங்க கையில கொடுத்திருக்கிறார் பிள்ளைகளே. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு சகோதரி சகோதரி, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். பெண்களுக்கு தேவன் விசேஷமாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீங்க போய் சொல்லுங்கள் என்று யாருக்கு சொல்லணும்? உங்க சகோதரருக்கு சொல்லுங்க. உங்களுடைய சொந்தக்காரர்களுக்கு போய் சொல்லுங்க. உங்களுடைய வேலை பார்க்க இடத்துல போய் சொல்லுங்க. இயேசுவை பற்றி போய் பேசுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காரியத்தை செய்யும்படியாக கர்த்தர் நமக்கு சொல்ல, அவர் உங்களுக்கு முன்னே கலிலியாவுக்கு போகிறார். அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன். ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம எங்க போனாலும் ஆண்டவருக்கு நமக்கு முன்னே போகிறார். எனக்கு முன்னே ஆண்டவர் போகிறார். அவ்வளவுதான். உங்களுக்கு முன்னே யார் போறது? கர்த்தர் போகிறார். ஏன் போறாரு முன்னே? உங்க விஷயத்தை அவர் முடிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க காரியத்தை அவர் முடிப்பதற்காக அவர் முன்னே போகிறார். உங்களுக்கு வழி ஆயத்தம் பண்ணபடியாக முன்னே போகிறார். கவலைப்படாதீங்க. நான் தான் போய் செய்யணுமா? இல்ல, ஏற்கனவே ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள், நன்மைகள் ஆயத்தம் பண்ணி வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்காக சகல ஆசீர்வாதங்களை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். கண் காணவும் இல்லை, காதுகளால் கேட்கவும் இல்லை, சரீரத்துல உணரவும் இல்லை. ஆனா இருக்கு நன்மை வச்சிருக்கிறார். ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. உங்களுக்கு முன்னே போவார் இயேசு கிறிஸ்து. அந்த விசுவாசம் வைங்க. நான் உனக்கு முன்னே போய் கொணலானவைகளை சுவையாக்குவேன். பிரைஸ் தி லார்ட். அடுத்த வசனம் பாருங்க. அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு ஒரு சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். எப்படி ஓடினாங்க? பயத்தோடு ஓடினாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சகோதரிகள் சொல்றேன், ஒரு ஆவிக்குரிய பயம் உங்களுக்கு வேணும். ஆவிக்குரிய பயம் சகோதரிகளுக்கு இருக்கணும். ஒரு ஆவிக்குரிய பயம் இருக்கணும். அந்த ஆவிக்குரிய பயத்தை நீங்க விடவே கூடாது. நடுக்கம் இருக்கணும். பயத்தோடும் சந்தோஷத்தோடும். சந்தோஷத்தோடு கூட பயம், பயத்தோடு கூட சந்தோஷம், ரெண்டும் கலந்து இருக்கணும். அல்லேலூயா, மிக்ஸ் பண்ணி இருக்கணும். பயமும் இருக்கணும். அதே சமயத்துல ரொம்ப முறப்பா கூட இருந்துடாதீங்க மற்றவங்கிட்ட. அல்லேலூயா, சந்தோஷத்தையும் காட்ட வேண்டும். பயத்தோடு இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். இதான் பெண்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறதான ஒரு காரியம். நீங்க பயத்தோடும் சந்தோஷத்தோடும் எதை விட்டு போனோம்? எதை விட்டு போனோம்? கல்லறை பக்கம் இனி திரும்ப கூடாது. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கல்லறை எல்லாம் பழைய காரியங்கள். அல்லேலூயா. இனிமே கல்லறை விட்டு போயிட்டீங்க. அல்லேலூயா. கல்லறை என்பது மாம்சத்திற்குரியவைகள். இனி அந்த பக்கம் திரும்பியே போகும். உங்களுக்கு வேலையே கிடையாது கல்லறையில. அல்லேலூயா, அல்லேலூயா. இனி திரும்பி பார்க்கவே கூடாது. பிரைஸ் தி லார்ட். இயேசு அங்க இல்ல. இது என்ன காரியம்னா, பழைய காரியங்களை நீங்க மறுபடியும் போயிடக்கூடாது. வந்துட்டீங்க ஒரு முறை ஆண்டவர் கிட்ட, இயேசு கிட்ட வந்துட்டீங்க. இயேசுவின் அன்பை நீங்க ருசித்து பார்த்தாச்சு. நல்லா கவனிக்கணும். எல்லா உலக காரியத்தையும், கிராமத்துல நடந்த காரியங்கள், பழைய வாழ்க்கை, எங்க தாத்தா பாட்டி இப்படி செஞ்சாங்க அப்படி செஞ்சாங்க, அதெல்லாம் மறந்து இயேசப்பாவை விசுவாசித்து ஞானசாரம் எடுத்து சத்தியத்தை அறிந்து இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக மாறிட்டீங்க. இனிமே பழைய வாழ்க்கைக்கு போகாதீங்க. இனிமே கூடாது. பழைய வாழ்க்கைக்கு எங்க தாத்தா கூப்பிட்டாரு, பாட்டி கூப்பிட்டாங்க, அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் ஊர்க்கா மாதிரி தொடுக்கவே கூடாது. ஒரு முறை வந்துட்டீங்கன்னா மறுபடியும் போக கூடாது. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. இருக்கீங்களா? எல்லாம் இருக்கீங்களா? பிரைஸ் தி லார்ட்.
மறுபடியும் பின்னாடி வாழ்க்கைக்கு போயிடக்கூடாது. முன்ன வச்ச காலை என்ன செய்யக்கூடாது, பின்ன வைக்க கூடாது. வெண்ண வைக்க. வாழ்ந்தாலும் சரி, நம்ம வந்து செத்தாலும் இயேசுவுக்காக. ஹல்லேலூயா, இயேசுவுக்காக. ஹல்லேலூயா. ஏன்னா வந்துட்டோம், மறுபடியும் என்ன செய்யக்கூடாது, பின்னிட்டு பார்க்க கூடாது. லோத்தின் மனைவி என்ன செய்யாச்சு, பின்னிட்டு பார்த்தாங்க. பின்னிட்டு பார்க்க கூடாது, முன்னே போ. அப்படி ஆண்டவர் அனுப்புறா, போ, திரும்பி பார்க்காதனா திரும்பி பார்க்கவே கூடாது. சகோதரிகள்லாம் அப்படி வேடிக்கை பார்த்து ரொம்ப பழகிடுச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேடிக்கை பார்க்கறது, இங்க பார்க்கறது, அங்க பார்க்கறது, இது திரும்பி பார்க்கறது, இந்த சத்தம் அங்க சத்தம், எங்க இல்ல, முன்னோக்கி சென்று கொண்டே இருக்கணும். பின்னிட்டு பார்க்கவே பழையவைகள்லாம் ஒழிந்து போய் எல்லாம். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் 9ஆம் வசனத்திலே, அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவளுக்கு எதிர்பட்டு வாழ்க. ஹல்லேலூயா. இவ்வளவு முயற்சி எடுத்து நீங்க போகும்போது ஆண்டவர் உங்களுக்கு முன்னாடி வராரு, எதிரே வராரு. அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது, நீங்க செயல்படும் போது, நீங்கள் கிரியை செய்யும் போது, நீங்கள் ஆண்டவருக்காக நடுக்கத்தோடும் பயத்தோடும் சந்தோஷத்தோடும் ஓடும் போது, நீங்க ஓடுகிற அந்த ஓட்டத்திலே இயேசு கூட வருவார். நீங்க ஓடுகிற அந்த ஓட்டத்திலே இயேசு நிச்சயமா உங்களோட சேர்ந்து கொள்ளுவார். நீங்க தனிமையாய் இல்ல, உங்க ஓட்டத்திலே நீங்க தனிமையாக இல்ல, உங்க பிரயாசத்திலே நீங்க தனிமையாக இல்ல, உங்களுடைய ஊழியத்திலே நீங்க தனிமையாக இல்ல. இயேசு வந்து கலந்து கொள்ளுவார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம் இயேசு வருவார். நம்ம முயற்சி செய்து முன்னோக்கி செல்லும் போது இயேசுவும் அங்கே வருவார். வந்து என்ன தெரியுமா சொன்னாரு, வாழ்க. ஹல்லேலூயா. இயேசு சகோதரிமார்கள் என்ன சொன்னாரு, வாழ்க வாழ்க அப்படின்னு சொன்னாரு. இயேசு எவ்வளவு சந்தோஷமா ஆனந்தமா இருக்கும். இயேசு 2 கைகளை உயர்த்தி சகோதரிமார்களை பார்த்து ஓடி வராங்க. எல்லாரும் ஓடி வராங்க. அந்த சகோதரி கூட்டத்தை பார்த்து இயேசு வந்தார் கிட்ட, வந்து வாழ்க அப்படின்னு சொன்னாரு. வாழ்க என்று சொன்னார். உயிர் தெழுந்த ஆண்டவர் வாழ்த்துறார். ஆமென். உயிர் தெழுந்த ஆண்டவர் என்ன செய்யறாரு, வாழ்த்துறார். உங்களை வாழ்த்துறார், உங்களை வாழ்த்துறார். வாழ்க வாழ்க, நல்லா இருங்க அப்படின்னு உங்களை வாழ்கன்னு சொன்னார். அல்லேலூயா. சொன்னாரா இல்லையா? சொன்னாரா உங்களை? இயேசு சுவாமி வாழ்கன்னு சொன்னாரு. நீங்க என்ன செய்யணும், பக்கத்துல பார்த்து நீங்களும் வாழ்கன்னு சொல்லணும். பக்கத்துல சொல்லுங்க, வாழ்க. சிஸ்டர் வாழ்க. ஐயா நீங்க வாழ்க. பிரதர் வாழ்க சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வாழ்க. ஒருவர் சொல்லுங்க, வாழ்த்துங்க. வாழ்க. கர்த்தர் வாழ்த்த சொல்றாரு. நீங்க போகும்போது எல்லாரும் வாழ்த்தணும். தெருவில் இருக்கிறவங்களை வாழ்த்தணும். பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து நீங்க வாழ்த்தணும். அண்ணா நீங்க வாழ்க, அக்கா நீங்க வாழ்க, தங்கச்சி நீ வாழ்க. அல்லேலூயா. அப்பா நீங்க வாழ்க, அம்மா நீங்க வாழ்க. இந்த உயிர் தேர்ந்த நாளிலே எல்லாரையும் நம்ம வாழ்த்தணும், ஆசீர்வதிக்கணும். நம்ம தான் எல்லாரும் ஆஸ்வதிக்கணும். நம்ம தான் எல்லாரையும் ஆஸ்வதிக்கணும். உங்க கையில ஆசீர்வாதத்தை தேவன் தந்திருக்கிறார். எல்லாரையும் ஆசீர்வதிங்க, எல்லாரையும் வாழ்த்துங்க. பிரியமானவனே, ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு, நல்லாயிருன்னு சொல்லி வாழ்த்துங்க. நல்லாயிரு, வாழ்க, பல்லாண்டு வாழ்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பல்லாண்டு நீ வாழ்க. தமிழ்ல நல்ல வாழ்த்த, வாழ்க. ஆமென். எல்லாரையும் நம்ம வாழ்த்தணுங்க. இயேசு சுவாமி நம்ம கொடுக்கப்பட்ட அதிகாரம், உரிமை இதுதான். மறந்துடவே கூடாது. அந்த வசனம் பாருங்க. அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க. உங்க ஓட்டத்திலே நிச்சயமாகவே இயேசு வந்து கலந்து கொள்ளுவார். ஆமென். அவர்தான் சீஃப் கெஸ்ட். இந்த நாள்ல நமக்கு விசேஷித்தவர் யாருன்னா இயேசு. இந்த நாளுக்குரிய விசேஷமே என்னுடைய இயேசு தான். அல்லேலூயா. இயேசு இல்லாம எதுவுமே எனக்கு விசேஷம் அல்ல. எந்த நாளும் எனக்கு நல்ல நாள் அல்ல. இயேசு இல்லாத நாள் எனக்கு நாள் இல்ல. இயேசு இருக்கிற நாள் தான் எனக்கு நல்ல நாளே. ஆமென். அப்ப இயேசு வாழ்கன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி பணிந்து கொண்டார்கள். இவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? அவங்க நோக்கமே அதான், இயேசுவின் பாதத்தை பார்க்கணும். அல்லேலூயா. வாழ்கன்னு சொன்ன உடனே என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே விழுந்துட்டாங்க. எங்க விழுந்தாங்க? பாதத்துல விழுந்துட்டாங்க. சகோதரி கிட்ட இருக்கிற பெரிய ஒரு என்னன்னா, அப்படியே விழுந்துட்டாங்க இயேசுவின் பாதம். அந்த காலத்திலே இயேசுவின் பாதத்திலே மரியாள் அமர்ந்திருந்தாங்க. மரியாள் வந்து இயேசுவின் பாதத்துல அமர்ந்திருந்தாங்க. அவங்க அதே மரியாள் பாத்தீங்கன்னா இயேசுவின் பாதத்தை விழுந்துட்டாங்க. ஆமென். இயேசுவின் பாதம், வானம் அவருடைய சிங்காசனம், வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. இதுதான் தேவன் தங்குற இடம். இது அவருடைய பாதப்படி. ஆலயம் என்பது அவருடைய பாதப்படி. இந்த பாதப்படியில வந்து நீங்க விழுந்து நீங்க ஆண்டவருக்கு ஆராதனை செய்யும்.
ஆமென். ஆமென். வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. பூமின்னு சொன்னா தேவன் இருக்கிற இடம் அவருடைய பாதப்படி. இந்த பாதப்படி இந்த இடத்துல நாம் ஆண்டவரை பணிந்து கொள்ள வேண்டும். ஆமென். பாருங்கள், அவங்க என்ன செய்தாங்க? பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள் என்று வாசிக்கும். இந்த பணிந்து கொள்ளுகிற ஒரு காரியம், நாம் என்ன காரியங்கள் செய்தாலும் இறுதியிலே நாம முடிக்க வேண்டிய காரியம் என்னன்னா ஆராதனை, ஜெபம், துதி, ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென். இது நம்ம மறக்கவே கூடாது. இது என்ன ஞாபகப்படுத்துறதுன்னா, மற்ற இடத்துல எல்லாம் அவங்க போக எல்லாம் பேசினாங்க, நின்னாங்க, ஓடினாங்க, எல்லாம் செய்தது. இயேசுன்னு வரும்போது அங்க ஒரு ஆராதனை வந்துடுது. எங்கெல்லாம் நாம் இயேசுவை சந்திக்கிறோமோ, எங்கெல்லாம் இயேசுவோடு நாம இருக்கிறோமோ, அங்கெல்லாம் அவருக்கு நாம் ஆராதனை செய்ய வேண்டும் என்பதை நீங்க மறந்துடாதீங்க. சில வேளையில நமக்கு சந்தோஷம் இருக்கும். கிறிஸ்துமஸ் பண்டிகை வரும், ஈஸ்டர் பண்டிகை வரும், புது துணிகள் அணிந்து கொள்ளுவோம், மகிழ்ச்சியோடு கூட இருப்போம், மற்ற ஜனங்களோடு கூட கலந்திருப்போம். ஆனா என்ன மறந்துடக்கூடாது? ஆராதனை செய்ய மறந்துடக்கூடாது. அதனால்தான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, நீதியும் தேடுங்கள், பிறகு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கர்த்தர் எல்லாத்தையும் நம்ம கொடுப்பார். முதல் நம்ம என்ன செய்யணும்? எவ்வளவு பெரிய பண்டிகை இருக்கட்டும், எவ்வளவு பெரிய விசேஷமா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய ஆளுநர் நம்ம வீட்டுக்கு வரட்டும், எவ்வளவு ஒரு நல்ல காரியங்கள் நடக்கட்டும், ரொம்ப வேகமா பரபரப்பா ஓடட்டும், எவ்வளவு விசேஷமா இருந்தாலும் இயேசுவுக்கு முதல் ஆராதனை, அவருக்கு நேரம் கொடுத்துட்டு தான் மற்ற இடத்துக்கெல்லாம் போகணும். ஆமென். ஆமென். இயேசு அப்பாவை ஆராதனை செஞ்சுட்டு தான் மற்ற காரியத்துக்கு நம்ம தலையிடணும், தவிர அவருக்கு இடம் கொடுக்காம மற்ற இடத்துக்கு போகவே கூடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆரம்பமும் இயேசு, முடிவும் இயேசு. ஆரம்பமும் கர்த்தர், கர்த்தரோட நான் இருக்கணும், முடிவிலையும் கர்த்தரோட நாம் இருக்கணும். இதுதான் உயிர்த்தெழுந்த நாளுக்குரிய விசேஷம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா.